Change. அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த முத்து ஐயா மற்றும் கத்தார் மன்றம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து பாடி, மைண்ட் அண்ட் சோல் ஒரு எப்படி ஆஸ் அ டாக்டர் என்னுடைய பர்ஸ்பெக்டிவ் என்னன்றது நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். ஸோ நம்ம வேதாத்ரி மகர்ஷி வந்து செயல் விளைவு தத்துவத்துல என்ன சொல்றாங்க? ஒரு நிமிஷம் அதை ஜோர படிக்கிறீங்களா தமிழ்? ஏற்படும் விளைவுகள் தான் ஏழ்மை, உறுப்பிழப்பு மற்றும் அகால மரணம் ஆகிய அனைத்து கேடுகளாகும். சூப்பர். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் டாக்டர் எனக்கு டயபெட்டிஸ் இல்லை எனக்கு இதுன்னு சொல்லி வரும்போது நான் இது சொன்னேன் எப்படி இருக்கும்? இல்லைங்களா? பிஸ்னஸ் பாதிக்கும். அடுத்தது உடனே அட்மின் ஆஃபீஸர் வந்துட்டு நான் இதுக்காக ஒன்று அப்பாயிண்ட் பண்ணேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பேஷண்ட் டாக்டர் நான் இதுக்கா டாக்டர் உங்ககிட்ட வந்தேன்னு கேட்பாங்க. எனக்கு வேண்டியது பிபி கம்மியாகணும், சுகர் கம்மியாகணும். நீங்க என்னமோ இந்த தத்துவத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே. உடனே அதான் என்னென்னமோ நடக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ நான் எப்படி இதை போய் அவங்களுக்கு சொல்றது இல்லைங்களா? இதுதான் ஆக்சுவலா ட்ரூத், இதுதான் ட்ரூத். ஸோ இதை வந்து நான் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல தான் நான் பேச முடியும் இல்லைங்களா? ஸோ அப்போ மெடிக்கலா நம்ம பார்த்தோம்னா அது ரியலாவே ட்ரூத். இப்ப நம்ம செயல் விளைவு தத்துவம் ஒரு எக்ஸாம்பிள் போட்டேன் நான். இப்ப அந்த காலத்துல டிவி வந்துச்சு, பெருசா டிவி வந்துச்சு, ஜாலியா உட்காந்துதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அப்போ வந்து நமக்கு ஒர்க் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா நடந்து போய் எல்லா ஒர்க்கும் நம்ம பண்ணிட்டு வந்து டிவி பார்த்தோம், ரிலாக்ஸேஷனா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாள் ஆக ஆக என்னாச்சு, நம்மளுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கம்மி ஆயிடுச்சு. கார் வாங்கிட்டோம், இது மிக்சி வாங்கிட்டோம், வாஷிங் மிஷின் வாங்கிட்டோம், எல்லாமே வாங்கிட்டோம். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நம்மளுக்கு வேற விதத்துல பிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மி ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்ம அதே தான் டிவி தான் பார்க்குறோம், உட்காந்துட்டு டிவி தான் பார்க்குறோம். ஆனால் டிவி கம்பெனிக்காரன் நல்ல சூப்பராக போயிட்டே இருக்கோம் பாருங்க. பெருசா இருந்த டிவி சின்னதாகி ஸ்மார்ட் டிவி ஆகி இப்போ எவ்வளோ சூப்பராக அவங்க வளர்ந்துட்டாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு எங்க வளர்ந்துருக்கு? அந்த ஒபேசிட்டின்ற ஒரு விஷயத்துலதான் எல்லா டிசீசஸும் அடங்கியிருக்கு. நம்மளுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ் எப்படி நம்ம கத்தார் முத்துவைய மாதிரி எல்லாரும் வச்சுக்க முடியுங்களா? இல்லைங்களா? அவருடைய சீக்ரெட்ஸ் எல்லாத்துக்கும் சொல்றாரு. பட் ஆனா நம்மளுக்கு அது ஒத்து வர மாட்டேங்குது. எல்லாம் நம்ம செய்யறோம். டாக்டர் நான் எல்லாம் ஸ்கை யோகா எல்லாம் பிராக்டிஸ் பண்றேன், இருந்தாலும் எனக்கு ஏன் டயபெட்டிஸ் வந்துச்சு, எனக்கு ஏன் பிசிஓடி வந்துச்சு, எனக்கு ஏன் இன்ஃபர்டிலிட்டி வந்துச்சுன்னு கேட்கும்போது எனக்கும் என்ன பதில் சொல்றதுன்ட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா தானே பதில் சொல்லணும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒபேசிட்டி வந்துடுச்சு. அதனால நிறைய விஷயங்கள் வந்து இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், நிறைய கம்யூனிகபிள் டிசீசஸ் பத்தி தான் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்படி நிறைய வரும்போது நான் இந்த வருஷம் வந்து
நினைச்சேன் இந்த 12 பாடி சிஸ்டம்ஸ், நம்மளுடைய உடம்புல இருக்கிற 12 சிஸ்டம்ஸ், அவ்வளவுதான் நம்ம உடம்புல இருக்கிறது, அவ்வளவுதான். பாருங்க, இன்டிகுமெண்ட்ரி ஸ்கின் அண்ட் ஹேர் நெயில்ஸ், skeletal, muscular, nervous, circulatory, respiratory, digestive, excretory, urinary, reproductive system, endocrine system, immune system. இவ்வளவுதான் நம்ம உடம்புல இருக்கு. பட் ஆனா நம்மள அதை பாதுகாக்க தெரியாம நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்டயா நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த 12க்கு 12 ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டாங்க. அதுக்குள்ள சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் இன்னும் 30 பேர் வந்துட்டாங்க. ஸோ மொத்தம் இப்ப 50-60 ஸ்பெஷாலிட்டிஸ்ட் வந்துடுச்சு. ஏன்னா நம்மளால ஒரு சிஸ்டத்தை காப்பாத்திக்க முடியல. ஸோ இப்ப வந்து நமக்கு வந்து 8:30 வரைக்கும் டைம் இல்லைங்க. 8:30. ஸோ 45 மினிட்ஸ்ல எப்படி நான் இந்த 12 சிஸ்டமையும் கவர் பண்ண முடியலைங்களா? ஸோ அதனால நம்ம ஷார்ட்டா நம்ம அதை பார்க்கலாம். இப்ப ஆலியார்ல வந்து இந்த வருஷம் நான் அதை தான் டார்கெட் எடுத்து எவ்ரி மந்த் ஒரு சிஸ்டம் கவர் பண்ண. அது ஸ்கை யோகா ஆன்லைன் டிவில இருக்கும், நீங்க பார்க்கலாம். பட் அதனுடைய ஜிஸ்ட் தான் இன்னைக்கு நம்ம பேசுறது. நம்ம உடம்புல வந்து பேசிக்கா நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்கெலிட்டல் சிஸ்டம் இல்லைங்களா? அது வந்து 206 போன்ஸால ஆக்கப்பட்டது. குழந்தையா பிறக்கும் போது வந்து 300 போன்ஸ் இருந்துச்சு. அது ஃபியூஷன் ஆகி 206. நம்ம உடம்புல வந்து 206 போன்ஸ் இருக்கு. அதுதான் நம்மளுடைய ஷேப் கொடுக்குது. ஸோ நம்மளுடைய தையில தான் பிக்கெஸ்ட் போன், அந்த போன் இருக்கு. நம்மளுடைய இயர்க்குள்ளார சின்னதா ஸ்டெபிடியஸ், மெலியஸ், இன்கஸ் அப்படின்ட்டு குட்டி குட்டியா 3 போன்ஸ் நம்ம மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்குற அளவுக்கு சின்ன போன்ஸ் இருக்கு. ஆனா எல்லா போன்ஸுக்கும் தேவைப்பட வேண்டிய விஷயம் வந்து கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம். இதுதான் வேணும் நம்மளுக்கு. பட் ஆனா நம்மளுக்கு அந்த கால்சியம் கரெக்டா சப்ளை பண்றோமா, பாஸ்பரஸ் கரெக்டா சப்ளை பண்றோமா? அதுக்கே இப்ப டைம் இல்லை. இப்ப யார் பிளட் எடுத்து செக் பண்ணாலும் பாருங்க, கால்சியம் டிஃபிஷியன்சி, விட்டமின் டி டிஃபிஷியன்சி அதுதான் வருது இல்லைங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பேசிக்கா அவ்வளோ கூட நம்மளால சப்போர்ட் பண்ண முடியல. சன்லைட் இன்னைக்கு பாருங்க, வரும்போது அழகா சன்ரைஸ் சூப்பரா நாங்க பார்த்துட்டே வந்தோம். ஆனா டெய்லி நம்மளால எந்திரிச்சு சன்ரைஸ் பார்க்க முடியுதுங்களா? இல்ல சன்ரைஸ் டைம்ல ஒரு 1/2 hour வாக்கிங் போங்க, சன்செட் டைம்ல ஒரு 1/2 hour வாக்கிங் போங்கன்னா நம்மளால அதுவும் செய்யறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா நம்ம காலையில வந்து அப்போதான் எல்லாத்துக்கும் குக் பண்ணி எல்லாம் பேக் பண்ணி அனுப்பணும். அப்போதான் வந்து டிராஃபிக் இல்லாத டைம்ல நம்ம சீக்கிரமா ஆஃபீஸுக்கு போயிடலாமே, சீக்கிரமா ஆஃபீஸுக்கு கிளம்ப முடியும். அப்போ போய் எப்படி நம்ம அந்த சன்ரைஸை ரசிச்சு வாக் பண்ணிட்டு இருக்க முடியும் இல்லைங்களா? ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி பேசிக் திங்ஸே லைஃப்ல வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். கடவுள் வந்து எல்லாமே அழகா தான் நமக்கு கொடுத்தாரு. பட் ஆனா நம்மளால அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணறதுக்கு டைம் இல்லை. எங்க ஓடிட்டு இருக்கோன்றதா நமக்கு தெரியல இல்லைங்களா? பிறகு நம்ம போன்ஸ் வந்து எவ்வளவு அழகா சப்போர்ட்டிவ் ஸ்ட்ரக்சர் ஃபார் த பாடி, ப்ரொடெக்ட் ஃப்ரம் த இன்டர்னல் ஆர்கன்ஸ். பாருங்க, நம்ம ஸ்கல் வந்து எவ்வளோ கெட்டியா எவ்வளோ அழகா படைச்சிருக்காங்க. பட் ஆனா டெய்லி ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ல பார்க்கும்போது அந்த ஸ்கல் வெடிச்சு அதுக்குள்ள இருக்கிற பிரெயின் எல்லாம் போய் செத்து போனவங்க எத்தனையோ பேர். நாங்க கேஷுவாலிட்டி மெடிக்கல் ஆஃபீஸரா இருக்கும்போது எத்தனையோ அந்த மாதிரி வருது. ஜஸ்ட் ஒரு ஹெல்மெட் போட கூட நமக்கு டைம் இல்லாத அளவுக்கு. ஏன்னா நம்ம போன்ஸை பாதுகாத்துக்கிறதுக்கு கடவுள் அழகா தான் பண்ணி கொடுத்தாரு. பட் ஆனா நாம வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணாம நம்ம நெக்லெக்ட் பண்ணி நம்ம ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தையே நம்ம வந்து எஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்தது மஸ்குலர் சிஸ்டம். மஸ்குலர், நம்ம உடம்புல வந்து எவ்வளோ மசில்ஸ் இருக்கு பாருங்க. ஜஸ்ட் ஃபேஸ் எடுத்துக்கிட்டாலே மோர் தென் 43 மசில்ஸ் இருக்கு. அந்த மாதிரி உடம்புல ஃபுல்லா எவ்வளோ மசில்ஸ் இருக்கும். நம்ம மசில்ஸ்க்கு மெயினா தேவைப்பட வேண்டிய ஒரு விஷயம்னா புரோட்டீன்ஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸ். புரோட்டீன்ஸ்னா இப்ப பசங்க எல்லாம், சின்ன பசங்க யார் இருக்காங்க இருக்கு, இன்னும் 2-3 பேர் இருக்காங்களா? அன்னைக்கு ஒரு அம்மாக்கும் எனக்கும் அந்த ஒரு சின்ன பையனுக்கும் 3 பேர்த்துக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது. அந்த பையன் சொல்றா வே புரோட்டீன் அதுதான் வந்து இப்போ வந்து நமக்கு நல்ல மசில் பில்டிங் புரோட்டீன்ஸ் அப்படிங்கிறான். அவங்க அம்மா சொல்லுது, நான் வந்து டெய்லியுமே பயிர் ஊற வச்சு அதை முளைக்க வச்சு வர வச்சு டெய்லி நான் தரேங்க. அது இல்லாம எவ்வளவோ புரோட்டீன்ஸ் தரேன். நாங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்க இல்லை. பட் ஆனா அவன் வந்து டெய்லி ஃபிஷ், சிக்கன்னு அப்புறம் வே புரோட்டீனும் சாப்பிடணுங்கிற. அதுல என்னென்னமோ படிச்சேன் நான். அதுல எல்லாமே ப்ராப்ளம்ஸா இருக்கு அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு கன்சர்ன்.
ஆனா அந்த பையன் என்ன வின் பண்ணிட்டேன். நான் சொன்னேன் ஓகே கண்டினியூ வித் வே புரோட்டீன் சொல்லிட்டேன். ஏன்னா சின்ன பசங்க கிட்ட நம்ம ஆர்கியூ பண்றதே ரொம்ப டஃப் அது. ஏன்னா அவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா செய்றாங்க. ஒரு சில விஷயம் அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த போக்குல போயிறது பெட்டர். பட் ஆனா கொஞ்சமா சொல்ல. ஓகே 1 ஸ்கூப் எடுத்துக்கோப்பா பரவால்ல. அது பதிலா வேற புரோட்டீன், நேச்சுரல் புரோட்டீன் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கண்டுபிடிச்சு, இப்போ சோயால இருக்கு. அ அ இந்த மாரி டிஃபரெண்ட் புரோட்டீன் ரிச் ஃபுட் எது எது இருக்கோ, அத நீ வந்து சேர்த்துக்கலாம். வே புரோட்டீன் தான் நெறைய சாப்பிடணும்னு இல்ல. ஏன்னா இப்போ பார்மசிக்கு போனா கூட, ஒரு ரேக் ஃபுல்லா வெறும் அந்த புரோட்டீன் பாக்ஸஸ் தான் இருக்கு. பீஃப் புரோட்டீன், சிக்கன் புரோட்டீன், அதுக்கு இல்லாம வெகன் புரோட்டீன் பெரிய டப்பாவா இருக்கு. நான் நினைச்சேன் என்ன பாவம் நம்மலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கிறோம். அவங்களும் பாவம் வைஃப் எல்லாம் ஊர்ல இருக்காங்களேன்னு அவங்களும் கஷ்டப்பட்டு சமைக்க கத்துக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் பார்மசி நல்ல சூப்பரா தானே போயிட்டு இருக்கு. அவ்வளோ பெரிய சின்ன டப்பா 10லன்ட்டு பெருசு பெருசா விக்கிற அளவுக்கு இப்போ வந்து மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம உடம்புல பார்த்தோம்னா 3 வெரைட்டிஸ் ஆஃப் மசில்ஸ் இல்லைங்களா? ஸ்கெலிட்டல் மசில் மெயினா இருக்கு. அது வந்து வாலண்டரி. இப்ப நம்ம உட்காருன்னா உட்காரலாம், எந்திரின்னா எந்திரிக்கலாம். நம்ம சொல்றபடி அது கேட்கும். இன்வாலண்டரி மசில்ஸ் நம்ம ஹார்ட்ல வந்து ஸ்மூத் மசில்ஸ், நம்ம இன்டெஸ்டைன்ல சில ஸ்மூத் மசில்ஸ், கார்டியாக் மசில்ஸ் அந்த மாதிரி 3 வெரைட்டிஸ் ஆஃப் மசில்ஸ் இருக்கு. வாலண்டரி, இன்வாலண்டரி. அந்த மசிலையும் கூட நம்ம நம்ம கண்ட்ரோல்ல நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு தான் வந்து இன்னைக்கு அற்புதமா மெடிடேஷன் பண்ணி கொடுத்தாங்க. 9 சென்டர் மெடிடேஷன் இல்லைங்களா? அந்த சென்டர் மெடிடேஷன்ல பாருங்க ஒரு ஒரு அ அது அடுத்தது வரும்போது சொல்லுங்க. அடுத்தது வந்து நம்ம வந்து நர்வஸ் சிஸ்டம். நம்ம உடம்புல இருக்கிற நர்வஸ் சிஸ்டத்துல வந்து ஸ்கல்குள்ள பிரெயின் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்பைனல் கார்டு, அதுக்கப்புறம் அதுலேருந்து நர்வ்ஸ் எல்லாம் வருது. ஸோ அந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஒர்க் ஆஃப் நெட்வொர்க் இல்லைங்களா? நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது. அப்போ அதுல வந்து இந்த கண்ட்ரோல் வந்து நாங்க அனடாமிக்கலா நியூரோலஜிஸ்ட் இருக்காங்க. அவங்க எல்லாம் பார்த்துக்குவாங்க. இதுல வர டிசீசஸ் என்ன டிசீசஸ் வருதோ நியூரோலஜிஸ்ட் எல்லாம் அவங்க வந்து பார்த்துக்கிறாங்க. அப்போ அந்த பிரெயினுக்கும் மைண்டுக்கும் கனெக்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? மைண்டு மைண்ட் எங்க இருக்கு? பிரெயினுக்குள்ள இருக்கா? இல்ல வெளியில இருக்கா? அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில கொஞ்சம் நெறையா மைண்ட் பத்தி எல்லாம் முத்து ஐயா நெறைய பேசியிருக்காங்க இல்லைங்களா? மைண்டு, கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட் இதெல்லாம். நம்ம பிரெயின்குள்ள ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா தான் ஒரு லாஸ்ட் லாஸ்ட் இயர் ஒரு கேஸ் எங்க மெடிக்கல் ஜர்னல்ல வந்தது. ஒரு அம்மா வந்து ஒரு 50 இயர்ஸ் தான் ஆகுது. ஆனா சடனா அவங்களுக்கு வந்து மைண்ட் சேஞ்சஸ், மெமரி சேஞ்சஸ், நிறைய ஏதோ மென்டல் இஷ்யூஸ் நிறைய வந்துச்சு. ஸோ அவங்க எல்லா ஃபுல் பாடி எம்ஆர்ஐ பண்ணினாலும் அவங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு புரியல. ஏன்னா எல்லாம் நார்மலா இருக்கு. அப்போ பிரெயின் எம்ஆர்ஐ பண்ணும்போது ஏதோ ஒரு கிளாட் இருந்துச்சு. சரின்ட்டு அவங்க அதை ஓபன் பண்றாங்க அந்த கிளாட்டை எடுக்கிறதுக்கு. அந்த கிளாட் மேல என்னமோ ஒண்ணு உட்கார்ந்துருக்கு. ஸோ அதை இப்படி இழுத்தா ஒரு பெருசா பூச்சி. இவ்வளோ பெருசா ஒரு பூச்சி அது. ஒரு வேர்மு அந்த இடத்துல அது உட்கார்ந்துருக்கு. ஆக்சுவலா அந்த வேர்ம் வந்து அனிமல்ஸ்ல தான் இருக்கும். ஏதோ ஒரு இதுல அந்த அம்மா சாப்பிடும்போது அதனுடைய முட்டை முழுங்கி இருக்கு. அது பிளட்ல போய் சின்னதுதான் இல்லைங்களா முட்டை. பிளட்ல போய் அது போய் பிரெயின்ல உட்காந்து நல்லா அழகா வளர்ந்துடுச்சு. எப்படி பாருங்க மெடிக்கலா வந்து எங்களுக்கும் பெரிய பெரிய சேலஞ்சஸ். இப்படி ஒரு விஷயத்த டாக்டர்ஸ் கூட யோசனை பண்ணி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு இந்த மாதிரி இது வந்து பிசிக்கலா கண்டுபிடிச்சு எடுத்துடலாம். இது வந்து பிசிக்கலா அவங்களே கண்டுபிடிச்சு எடுக்கிறது கஷ்டம். அது இல்லாம இந்த மைண்டுக்குள்ள என்னென்னமோ உட்கார்ந்துருக்கு பாருங்க. உங்களுக்கே தெரியுது இல்லைங்களா? என்னென்னமோ உட்கார்ந்துருக்கு. அது வந்து பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். ஸோ பாசிட்டிவ்னா என்னன்றது தான் நமக்கு வந்து வேதாத்ரி மகர்ஷி ஒரு ஒரு செயல்லையும் இப்போ வந்து அவங்க மெடிடேஷன் முடிச்சது அவங்க சொன்னாங்க, நான் என் வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன்.
எவ்வளோ சிம்பிளா இருக்கு பாருங்க. எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் திங்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதை விட இந்த மாதிரி சிம்பிள் திங்ஸ் நம்ம டெய்லியுமே அதை சொல்லி, அப்பவும் நம்ம சுத்தில இருக்கவங்கள நம்மள சும்மா விடுறாங்களா? சிலர் சொல்றாங்க நம்மளை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு. நம்மளுக்கும் சிலர் பார்த்தாலே ஃபுல்லா ஒரே ரியாக்ஷன்ஸா இருக்கும். எல்லா ஹார்மோன்ஸும் ப்ரொடியூஸ் ஆயிடும். அந்த மாதிரி நம்ம அட்லீஸ்ட் ஒரு சிலரை பார்க்கும்போதே ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலிங்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம மைண்ட் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மைண்டு தான். அதை தான் நம்ம ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வரதுக்கு தான் அவ்வளோ எக்ஸசைஸும் நமக்கு வந்து மாஷி வேதாத்திரி கொடுத்துருக்கிற எக்ஸசைசஸ் அத்தனையும் நம்ம மைண்டை வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். நம்ம ஏன் அடுத்தவங்களுடைய தாட்ஸு, அடுத்தவங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அடுத்தவங்களுடைய இதுக்கோசரம் நம்ம தாட்ஸை ஏன் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும் இல்லைங்களா? ஏன் நம்ம தாட்ஸை நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிக்க கூடாது? அதுக்கு தான் தற்சோதனையில் வந்து மெயினாக 4 விஷயத்தை நம்ம வந்து எடுத்துடுறோம் இல்லைங்களா? நியூட்ரலைசேஷன் ஆஃப் anger, moralization of desires, analysis of thoughts, அதுக்கப்புறம் worries, eradication of worries. இதெல்லாம் நம்ம மைண்டுக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸசைசஸ். பிரெயின்ல ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அந்த மாதிரி டாக்டர்ஸ் வந்து பெரிய பெரிய சேலஞ்சஸா பிரெயின்ல என்னாச்சும் ப்ராப்ளமா இருந்தா அவங்க ஹேண்டில் பண்ணி எடுக்கிறாங்க. பட் நம்ம மைண்டுக்குள்ள இருக்கிற ப்ராப்ளத்தை யார் எடுக்கணும்? நம்ம தான் ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து நமக்கு இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பாருங்க, ஃப்ரைடே மார்னிங் நல்லா தூங்கி இருக்கலாம் இல்லைங்களா? பட் இருந்தாலும் நம்மளுக்கு தோணுது இல்ல, நம்ம மன்றத்துக்கு போனா ஏதோ ஒரு விஷயம் நம்ம கத்துக்கலாம். அதுலயும் கத்தார் மன்றத்துல வந்து எவ்ரி டைம் ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் இல்லைங்களா? ஸோ ஐயா வந்து அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, நம்ம லக்கி இந்த மாதிரி அவங்க டீமா இருந்து அவங்க இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது. நம்மளுக்கெல்லாம் நல்லபடி ஆகணும், நல்லா ஹெல்த்தியா இருக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், அப்படி தானே நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம மைண்டை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். ஸோ அதில் எனக்கு அந்த ஜிபிஎஸ் தியரி வந்து ரொம்ப நிறைய கேட்டிருப்பீங்க நீங்கள் இல்லைங்களா? ஜிபிஎஸ் நம்ம போட்டோம்னா அது சொல்லும், ஃபர்மா சொல்லும், டேக் ரைட் அப்படிங்கும். நம்ம ரைட் எடுக்காம விட்டுட்டோம்னு ஸ்ட்ரைட்டா போயிட்டா கூட, போயா செத்தான் ரைட் எடுக்காம விட்டுட்டேன், நான் சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிறான், அந்த மாதிரியெல்லாம் ஒண்ணுமே நம்மளுக்கு கிரம்பிள் பண்ணாது இல்லைங்களா? ஆனா ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ பக்கத்துல உட்கார்ந்து இருந்தா என்ன சொல்லுவாங்க? உனக்கு புத்தி இருக்கா? உங்க அப்பா எப்படிதான் பெத்தானோ உன்னை, ஏன்டா இப்படி எல்லாம் ஓட்டுறியோ அப்படின்ட்டு இவங்க அவங்க அந்த மாதிரி விதவிதமா நம்ம சொல்லிட்டு கடைசியா ரைட் எடுக்கிறது லெஃப்ட் கன்ஃபியூஷன் ஆகும். ஆனா ஜிபிஎஸ் ஒண்ணுமே சொல்லாது இல்லைங்களா? நம்ம எடுக்கலைனாலும் நேரா போனது திருப்பி அதுவே ஆட்டோமேட்டிக்கா அதுவே கரெக்ஷன் பண்ணிக்கும், அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே கரெக்ஷன் பண்ணிக்கும். ஸோ குவைட்டா ஒரு வாட்டி பிளைண்ட் எண்ட்ல கூட போய் விட்டுரும் இல்லைங்களா? பட் அப்பவும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகே, பாவம் ஜிபிஎஸ்க்கு அவ்வளவுதான் தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு திருப்பி வந்துடுவோம். நம்ம ஏன் நம்ம மைண்ட் அந்த மாதிரி செஞ்சுக்க முடியாது இல்லைங்களா? கரெக்ட். எண்ட்ல போயிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல கூட படிச்சா அவங்க ஏதோ ஒரு பெரிய பள்ளத்துல கூட போய் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பவும் கொஞ்சம் நம்ம பிரெயினை யூஸ் பண்ணிக்கணும். பட் ஆனா அட்லீஸ்ட் திட்ட முடியாது ஜிபிஎஸ். அந்த லேடியே தான் எப்பவும் பேசிட்டு இருந்துச்சு, இப்ப ஜென்ஸ் வாய்ஸும் வந்துச்சு, எல்லாம் போர் அடிச்சிருச்சுட்டு இல்லைங்களா? ஸோ லைஃபும் அந்த மாதிரி தான். நம்ம வந்து மைண்டுக்குள்ள நம்ம ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை போட்டுட்டு ரொம்ப ரியாக்ஷன் ஒன்னும் பண்ணிக்க தேவையில்லை இல்லைங்களா? இப்ப ஹார்ட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தா கூட கொலாட்ரல்ஸ் வந்துடும். நம்ம உடம்புல ஏதாச்சும் டிசீஸ் இருந்தா கூட வந்துடும். பட் அதுக்குன்ட்டு அன்னைக்கு ஒருத்தர் இன்னும் அடுத்தது சொல்லலை. அடுத்தது வந்து நம்ம வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம் இருக்கு. எண்டோக்ரைன் சிஸ்டத்துல வந்து நம்ம பாருங்க எவ்வளோ கிளாண்ட்ஸ் நமக்கு வந்து பைனியல் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட், அதுக்கப்புறம் அட்ரினல், பான்கிரியாஸ், யூட்ரஸ், ஓவரிஸ், டெஸ்டிஸ், இந்த மாதிரி இவ்வளோ கிளாண்ட்ஸ்ல இருந்து கெமிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த கெமிக்கல்ஸ் தான் மெயினா நம்ம பாடியை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணமே வந்து இந்த ஒரு கெமிக்கல்ஸ் தான். பட் இந்த கெமிக்கல்ஸை வந்து யாரு ரெகுலேட் பண்றது?
அனாட்டமிக்கலா கடவுள் படைச்சிட்டாங்க. உனக்கு வந்து இவ்வளோ தைராய்டு தான் ப்ரொடியூஸ் ஆகணும், இவ்வளோ இன்சுலின் தான் ப்ரொடியூஸ் ஆகணும், இவ்வளோ பண்ணணுன்ட்டு கடவுள் வந்து எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான் பண்ணாரு. பட் ஆனால் நாம் என்ன செய்கிறோம், இஷ்டத்துக்கு சுகரி ஃபுட்டு, ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த ஹார்மோனை ஒரு டிஸ்டர்ப் பண்ணி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஒய்ஃபு சால்ட் நிறைய போட்டாங்களா, கோவம் இல்லைங்களா, ஊட்டேறியது. அப்போ நம்ம கோவம் வந்துச்சுன்னா நம்மளுடைய ஹார்மோன்ஸ் தான், ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ முக்கால் பாகம் நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. இன்னைக்கு அவரு 9 மைய தவம் எடுத்தாரு பாருங்க. நம்ம ஒரு எண்டோக்ரைன் கிளான்ஸ்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணி அந்த ஹார்மோன் வந்து ரெகுலரைஸ் பண்றோம். அது ரியலா ட்ரூத், அது ஃபேக்ட். அது ஏன்னா அது வந்து ரிசர்ச் பண்ணி கூட சொல்லியிருக்காங்க அது எப்படி அந்த ஹார்மோன்ஸ் கண்ட்ரோலுக்கு வருதுன்ட்டு. இவ்வளோ சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் இதை நாம செய்யலாம் இல்லைங்களா? இன்னைக்கு இங்க வந்திருக்கோம், இன்னைக்கு செஞ்சோம், ஓகே. பட் அதே நம்ம டைம் கிடைக்கும் போது நம்ம செய்யலாம் அந்த எக்ஸசைசஸ். அப்போ எவ்வளோ அழகா கண்ட்ரோல் ஆகுது. சில சமயத்துல ஓகே, ஏஜ் ஃபேக்டர்னால நம்ம எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் இப்போ தைராய்டு ஹை லெவலுக்கு வந்துடுது, டிஎஸ்ஹெச்ஓ, T3 T4. பட் அப்போ நம்ம கண்டிப்பா டாக்டர் கிட்ட காமிச்சு அதுக்கு வேண்டிய மருந்து மாத்திரைகளை சாப்பிடணும். இல்லை இல்லை நான் வந்து மெடிடேஷன் பண்ணுறேன், யோகா பண்ணுறேன், எனக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு விட்டா அதுவும் தப்பு தான் இல்லைங்களா? ஸோ நம்ம ஹார்மோன் லெவல்ஸ் இப்போ ஹை சுகர் இருக்கு. அந்த ஒரு சின்ன குழந்தை அந்த 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிக்குது. அது வருது, அவங்க அம்மாவுக்கு வந்து ஆல்ரெடி வாட்சில் அவங்க கண்ட்ரோல் இப்பெல்லாம் பயங்கரமா சயின்ஸ் ஃபார்வர்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த குழந்தையோட சுகர் வந்து 450 ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அவங்க அம்மாவுக்கு ஒரே டென்ஷன். உடனே டாக்டர் என் குழந்தைய கூப்பிடுங்களேன், 450 ஆயிடுச்சுன்னு சொன்னது. அது அழகா வந்து நிக்குது அந்த குழந்தை, நல்லா சிரிச்சிட்டே தான் இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏம்மா எப்படி உன் சுகர் ஜாஸ்தி ஆச்சுன்னு? இல்லை டாக்டர், எனக்கு வந்து இன்னைக்கு கேண்டி இருக்கு இல்லைங்களா, அந்த நல்ல சுகரி கேண்டி, அது எனக்கு ரொம்ப இஷ்டம் ஆச்சு, எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, இப்போதான் பசங்க கையில தான் நிறைய காசு கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த கேண்டி நான் சாப்பிட்டேன் இப்போ அப்படிங்குது. ஸோ இப்போ அந்த 500 சுகர், சின்ன குழந்தை 500 சுகர் ஆயிடுச்சு. அப்போ சடனா அது காம்ப்ளிகேஷன் ஆகலாம், இல்லை அதனுடைய சிஸ்டத்துல எல்லாமே அது எஃபெக்ட் ஆகலாம். சில சமயத்துல பிளட் ப்ரெஷர், டயபிட்டிஸ் எல்லாமே சைலண்ட் கில்லர்ஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த சுகரை வந்து நம்ம இமீடியட்டா வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அப்போ நம்ம யோகா மெடிடேஷன் எல்லாம் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்க முடியாது இல்லைங்களா? ஹை லெவலா இருக்கும்போது கண்டிப்பா நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ், மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துதான் அந்த விஷயத்தை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம யோகா மெடிடேஷனுக்கு நம்ம வரலாம். அடுத்தது வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம். எவ்வளவு பேர் இங்க கத்தார் நேஷனல் லைப்ரரிக்கு போயிருக்கீங்க? பரவாயில்ல, மோஸ்ட்லி நிறைய பேர். எவ்வளவு சூப்பரான ஒரு இடம் இல்லைங்களா? நம்ம ரியலா பிளெஸ்டு. இந்த மாதிரி போயிருக்கலன்னா கண்டிப்பா நீங்க போங்க. ஏன்னா வந்து அந்த லைப்ரரி டெய்லியுமே நம்ம வீக்லி ஒரு புக்கு படிச்சாலே நமக்கு வந்து அவ்வளோ நாலேஜ். புக் வந்து ஏன் இது கூட உனக்கு தெரியலையான்னு என்னைக்கும் நம்மள கேட்காது இல்லைங்களா? ஸோ அப்போ நான் அங்க போயிருக்கும் போதுதான் வந்து இந்த புக்கு பார்த்தேன். ஹார்ட் ஹீலர்ஸ் அப்படின்ட்டு ஒரு புக்கு. அது வந்து ஒரு இன்னொன்று வந்து த எக்ஸ்குவிசிட் மெஷின் அப்படின்ட்டு, அது கார்டியாலஜிஸ்ட் அவங்களே பர்சனலா எழுதியிருக்காங்க அந்த இதுவா. அவங்க அவங்க எழுதியிருக்காங்க பாருங்க. நமக்கு ஹார்ட் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஜினியரிங் சிஸ்டம். ஒரு நாளைக்கு 100,000 டைம்ஸ் ஹார்ட் பீட் பண்ணு. லப் டப் லப் டப் லப் டப். 7,600 லிட்டர்ஸ் ஆஃப் பிளட் ஒரு நாளைக்கு. நார்மலா நம்ம பிரீத் பண்ணோம்னா 60 டைம்ஸ் பீட் ஆகுது. கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது 180 டைம்ஸ் அது ஆகுது, எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணும்போது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 100 இயர்ஸ் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கத்தார்ல இருக்கவங்க எல்லாம் எத்தனை இயர்ஸ் இருக்கிறதா இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. கத்தார்ல உயிரோட சூப்பர். இல்ல எவ்வளவு இயர்ஸ் இருக்கிறதா நம்ம ஒரு கெஸ், ஒரு ஆசை சொல்லுங்களேன். அரௌண்ட்
90. சூப்பர் சூப்பர். கத்தார். அல்ல, நீங்க எவ்வளவு வருஷம் வாழ போறீங்க? 90. அந்த மாதிரி ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. எனிவே காட் தான் ஆல்ரெடி வச்சுட்டாரு நம்ம ரிட்டர்ன் டிக்கெட்டு. அது ஓகே, அந்த மாதிரியே நம்ம ரெடியா இருக்கணும். இப்ப நாளைக்கே ரிட்டர்ன் டிக்கெட்னா ஓகே காட் ப்ளீஸ் டேக் அப்படின்னா ஹாப்பியா இருப்பீங்களா? 100. இன்னும் இங்க நீங்க எல்லாம் சொல்லுங்களா? 70. ஓகே. ஸோ 70-75லேருந்து 100 வரைக்கும் கூட 190 கூட சொல்றாங்க. குட் தான் இல்லைங்களா? ஸோ 100 இயர்ஸ் எடுத்துக்கிட்டா கூட ஹார்ட் வந்து 3 பில்லியன் டைம்ஸ் அடிக்குது. ஹார்ட் தான் ஃபர்ஸ்ட் ஆர்கன் இந்த பாடி. அந்த குழந்தை வந்து கர்ப்பப்பையில் உருவானதுமே வந்து ஃபர்ஸ்ட் பிளட் டெஸ்ட்ல வந்து HCG ஹார்மோன் பார்க்குறாங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் 3rd மந்த் அந்த ஒரு 12 வீக்ஸ்க்கு முன்னாடியே வந்து அந்த அல்ட்ராசவுண்ட்ல ஹார்ட் பீட் லப்ட பார்க்கும்போது தான் டாக்டருக்கும் ஒரே ஹாப்பி. இந்த குழந்தை ஃபுல் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அவன் அப்பா அம்மாவை கூப்பிட்டு காமிப்பாங்க. ஹார்ட் பீட்டை காமிக்கும் போது அப்பா அம்மாவுக்கும் ஒரே ஹாப்பி, குழந்தை உயிரோட வந்துடுச்சு. ஏன்னா ஹார்ட் அப்போ அடிக்க ஆரம்பிச்ச ஹார்ட் நீங்க 100 இயர்ஸோ 75 இயர்ஸோ 85 இயர்ஸோ அது வரைக்கும் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஒரு நாளும் ஹார்ட் நிற்கவே நிற்காது இல்லைங்களா? பை சான்ஸ் 4 மினிட்ஸ் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 4 மினிட்ஸ் நின்றுச்சுன்னா 240 பீட்ஸ் கம்மியாகுது. இப்போ இது எப்படி நம்ம சொல்றதுன்னா, அந்த புக்ல அவங்க போட்டிருக்காங்க. இப்போ வாஷிங் மெஷின் வாங்குறீங்க, ஒரு நாளைக்கு 10 வாட்டி அந்த வாஷிங் மெஷின் ஆன் பண்ணீங்கன்னா 18,000 டைம்ஸ் அது வந்து பீட் ஆகி பண்ணுது. ஸோ அந்த நம்ம வந்து அதை அப்படியே அடிக்கணும்னா 10 வருஷம் ஆகணும். 10 வருஷம் அந்த வாஷிங் மிஷினை டெய்லி 10 வாட்டி போட்டுட்டே இருக்கணும். பட் ஆனால் நம்ம ஹார்ட் பீட்டு பிறந்தாப்புலேருந்து இறக்குற வரைக்கும் பீட் பண்ணிகிட்டே இருக்கு. ஒரு வாட்டியாச்சும் அந்த ஹார்ட்டை தொட்டு தேங்க்யூ வெரி மச் ஹார்ட்னு சொல்லியிருக்கீங்களா? இன்னைக்கு சொல்லுங்க. தேங்க்யூ வெரி மச் ஹார்ட், தேங்க்யூ வெரி மச் ஹார்ட் இல்லைங்களா? டெய்லியுமே வந்து நம்ம மெடிடேஷன் யோகா எல்லாம் செய்கிறோம். பட் ஆனால் நம்ம பாடிக்குள்ள இருக்கிற ஒரு பார்ட்ஸுக்கும் நம்ம வந்து தேங்க்யூ சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த ஹார்ட் தான் வந்து ஒரு எதுக்கு எடுத்தாலும் ஹார்ட் அப்படியே நடுங்கி போயிடுச்சு. என்னென்னமோ நம்ம ஹார்ட் எல்லா எமோஷன்ஸ்க்கும் ஹார்ட் தான் யூஸ் பண்றோம் இல்லைங்களா? மை ஹார்ட் இஸ் சோரிங், மை ஹார்ட் இஸ் பர்ஸ்டிங், மை ஹார்ட் இஸ் சிங்கிங், மை ஹார்ட் இஸ் பிரேக்கிங். அதுவும் அடோலசன்ட் பசங்க கிட்ட கேட்கணும் இல்லைங்களா? அடோலசன்ட் பசங்க பாவம், அந்த பொண்ணு பார்த்தாலே ஹார்ட் கிடுன்னு அடிக்கும், அந்த பையனை பார்த்தாலே கிடுகிடுன்னு அடிக்கும். அந்த அடோலசன்ட் கிளாஸ்ல அதெல்லாம் சொல்லலாம். பட் இப்போ நம்ம ஏஜுக்கு இங்க மோஸ்ட் அடிக்குது, எப்பப்பெல்லாம் அடிக்குது. அது இல்லாம மனைவி இல்லைங்களா இங்க இல்ல அவங்க. ஓகே ஓகே. ஸோ அது ஒன் ஆஃப் த ரீசன் இல்லைங்களா? பட் நம்ம ஹார்ட்னா வெறும் அதுக்கே யூஸ் பண்றோம். ஏன்னா வேலண்டைன்ஸ் டே வந்துச்சுன்னா வெறும் அப்போ மட்டும்தான் ஹார்ட்டை யூஸ் பண்றேன். ஆஸ் இஃப் ஹார்ட் ஃபுல்லா ஒர்க் பண்ணாதுங்களா? வெறும் அந்த ஒரு ஆப்போசிட் செக்ஸ் பார்க்கும்போது மட்டும்தான் அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுங்களா? ஹார்ட்டுக்கு நிறைய வேலை இருக்கு. பட் ஆனால் அப்போ மட்டும்தான் நம்ம அந்த ஹார்ட்டை வந்து ஹைலைட் பண்றோம். அதனால தான் நம்ம டெய்லியுமே நம்ம ஹார்ட்டை தொட்டு தேங்க்யூ வெரி மச் ஹார்ட்டுன்னு நான் வந்து சொல்லிக்கணும். ஏன்னா இவ்வளோ வேலை செய்யுது நம்ம ஹார்ட்டு நம்மளுக்கோஸ்கரம் இல்லைங்களா? ஏன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் பற்றி நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் நம்ம ஹார்ட்டோட வேலை என்ன, அதுக்கு நம்ம எப்படி நன்றி சொல்லணும், அதுக்கு நம்ம ஹார்ட் பீட்டை ஒரு லெவலுக்கு வச்சுக்கணும்னா மெயினாக பண்ண வேண்டியது நம்ம மெடிடேஷன், யோகா, மெடிடேஷன் இல்லைங்களா? அப்புறம் இன்ட்ரோஸ்பெக்ஷன். ஏன் படபடன்னு அடிச்சுக்குது, அதையே நம்ம கம்மி பண்ணோம், அதை நாம தானே கம்மி பண்ணோம் இல்லைங்களா? அந்த ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வென்ட்ரிகுலர் ஃபிபிரிலேஷன், ஏட்ரியல் ஃபிபிரிலேஷன் சொல்லிட்டு அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் டாக்டர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சுக்குவாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை சரி பண்ணிக்கணும். அடுத்தது டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்க்குறோம். டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் வந்து நம்ம மவுத்து, ஈசோஃபேகஸ், அப்புறம் இன்டெஸ்டைன், ஸ்டமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஏனஸ்,
அப்புறம் அதுக்கு வேண்டிய கிளாண்ட்ஸ் எல்லாம் பன்கிரியாஸ், எவ்வளோ ஆர்கன்ஸ் இருக்கு நம்மளுடைய கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் சிஸ்டத்துல. இப்போ முக்கால்வாக பிரச்சனையே வந்து கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ப்ராப்ளம் தான் வராங்க. எபிகாஸ்ட்ரிக் பெயின், டாக்டர்ஸ்க்கு ஒரே கன்ஃபியூஷன். எபிகாஸ்ட்ரிக் பெயின்னா ஹார்ட் ப்ராப்ளம்னாலேயும் வருது, கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ப்ராப்ளம்னாலேயும் வருது. ஸோ அப்போ நீங்க வந்து யார்கிட்ட போறீங்கன்றது பொறுத்து இருக்கு இல்லைங்களா? இப்போ ஹார்ட் டாக்டர் கிட்ட போனீங்கன்னா கண்டிப்பா அவர் ஃபுல் இவாலுவேஷன் பண்ணி தான் ஆகணும். நம்மளுக்கே தெரியும், லாஸ்ட் இயர் இந்த 6 மந்த்தா 5 டாக்டர்ஸே இறந்து போயிட்டாங்க. 50, 40, 52 அந்த ஏஜ் குரூப் தான். ஸோ அது ஸ்ட்ரெஸ்னாலேயும் இருக்கலாம். ஸ்ட்ரெஸ் ஆகும்போது கூட கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் வருது இல்லைங்களா? ஸோ நம்ம கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் சிஸ்டத்தை நம்ம எப்படி பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பட் இருந்தாலும் நம்ம அதை பார்த்துக்கிறோமா? எல்லாம் சொல்றேன், நம்ம ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, நான்வெஜ் நிறைய கம்மி பண்ணிக்கலாம், ஒரு கண்ட்ரோல்டா இருக்கலாம், ஜங்க் ஃபுட் எதுவும் சாப்பிடாதீங்க, இவ்வளவுதான் சொல்றேன். பட் இருந்தாலும் ஏன் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஜாஸ்தியா இருக்கு? பசிக்காமையே சாப்பிட்றேன். ஏன்னா அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் அவ்வளோ அவைலபிலிட்டி இருக்கு. அந்த காலத்துல நமக்கு ஃபுட்டு இருக்குல்ல, அதனால கம்மியா சாப்பிட்டேன். இன்னைக்கு வந்து ஃபுட் நிறைய இருக்கு, அது ஒரு காசு. அப்புறம் இன்னும் வேற என்ன காசு சொல்லுங்க கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் சிஸ்டம் ப்ராப்ளம் வர்றதுக்கு? ஸ்நாக்ஸ், ஸ்ட்ரெஸ் மெயின் காஸ். ஸ்நாக்ஸு, ஆயிலி ஃபுட்டு எல்லாமே அவைலபிள். இப்போ பசங்களுக்கு நம்மளுக்குன்னு வாங்குறது இல்லை, பசங்களுக்குன்னு வாங்கி வைக்கிறோம் இல்லைங்களா? நம்மளுக்குன்னு எதுவுமே வாங்குறது இல்லை, ஆனா பசங்க வந்து வேற ஏதோ வாங்கிக்கிறாங்க. அதனால அது காலி பண்ணணுமே, வேஸ்ட் பண்ணக்கூடாது, டஸ்ட்பின்ல ஏன் போடுவானேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டுக்கிறோம். ஸ்நாக்ஸுனால என்ன மாதிரி ஸ்நாக்ஸு? இந்தியாலலாம் இப்போ எவ்ரி ஸ்ட்ரீட் பஜ்ஜி போண்டா கடை, பரோட்டா கடை இல்லைங்களா? எவ்ரி ஸ்ட்ரீட்டு. இங்க அந்த மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் நம்ம கிஃப்ட் கொடுத்துக்கிறதுன்னு என்ன செய்யறோம்? நம்ம லுலுவோ இல்லை எங்கேயாச்சும் போனோம்னா நம்ம இதுல பாதி அதானே. அதுவும் ஸ்நாக்ஸ் செக்ஷன் பக்கம் போனோம்னா எல்லாமே தோணும், எல்லாமே எடுத்துக்கணும்னு தோணும் இல்லைங்களா? நல்ல வேலை நம்ம இப்போ கொஞ்சம் நாலேஜபிள் ஆயிட்டோம் இல்லைங்களா? ப்ரோசஸ்ட் ஃபுட் பக்கம் போறது இல்லை இல்லைங்களா? டின்டு ஃபுட்டு, ப்ரோசஸ்ட் ஃபுட்டு, ஃப்ரோசன் ஃபுட்டு அந்த பக்கம் போறோமா? இப்பெல்லாம் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிட்டோம் இல்லைங்களா? அப்ப எல்லாம் வந்த புதுசுலன்னா அந்த சிப்ஸு, ஃபிங்கர் சிப்ஸு, இது அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஏன்னா புதுசா பார்க்குறோம் ஐட்டம்ஸ், நம்ம அதை யூஸ் பண்ண இப்போ வந்து கொஞ்சம் கான்ஷியஸ் அண்ட் அலர்ட் ஆயிட்டோம் இல்லைங்களா? நம்ம ஃப்ரோசன் ஃபுட் பக்கம், ப்ரோசஸ்ட் பக்கம் எல்லாம் போறதே இல்லை. அது இல்லாம இப்போ வந்து ஸ்கேன் பண்ணோம்னா கிரேட் 1 ஃபேட்டி லிவர் அப்படின்றத காமனா சொல்றாங்க. பட் கிரேட் 1 ஃபேட்டி லிவர் ஒரு டிசீஸ் இல்லை, அதை கியூர் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. பட் ஆனா சில விஷயம் நம்ம பார்க்குறோம். வந்து வெந்தயம் டெய்லியுமே ஒரு 10 வெந்தயம் நைட்ல ஊற போட்டுட்டு காலையில கொஞ்சம் குடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. அதுக்குன்ட்டு கண்டினியூஸா அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு எது சூட்டபிளோ அந்த அந்த இதை நீங்க ட்ரை பண்ணலாம். ஒருத்தர் காப்பர் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா வெறும் காப்பர் தண்ணியாவே குடிச்சு லிவர்ல டாக்ஸிசிட்டி ஆயிடுச்சு, ஃபுல்லா காப்பர் டெபாசிட் ஆயிடுச்சு. டாக்டர் கிட்ட ப்ராப்ளம்னு போகும்போது டாக்டர்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல என்ன ஆச்சுன்ட்டு. நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ண பிறகுதான் அவங்களுக்கு காப்பர் டெபாசிட் இருக்குன்றது தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த அளவுக்கு டாக்ஸிசிட்டியும் பண்ணிக்காதீங்க. ஓரளவு ஃபுட்ல வந்து பாட்டி வைத்தியம் தான் பெஸ்ட் இல்லைங்களா? அவங்க அதுக்கு தான் எப்பவுமே சொல்றேன், நாங்க ஒய்ஃப் யார் குக் பண்றாங்களோ அந்த வீட்டில் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும் நம்ம. ஏன்னா ஹோம் குக்கிங் பார்த்து தான் செய்வோம், நிறைய இதெல்லாம் போட்டு செய்ய மாட்டோம் இல்லைங்களா? அந்த ஃபுட்லயே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்தது அவர் சொன்னது ஸ்ட்ரெஸ். முக்கால் பாகம் டிசீசஸ், எல்லா சிஸ்டத்துலயும் டிசீசஸ் காரணம் ஸ்ட்ரெஸ் தான். இப்ப இன்னைக்கு நீங்க இங்க வந்திருக்கிறதே ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் தான். ஸ்ட்ரெஸ் ஆகுதா யாருக்காச்சும் இந்த டாக்ஸ் கேட்க? இன்னைக்கு உடம்பு குறைக்கணும், இந்த டாக்டர் ஏதாவது ஸ்பெஷலா சொல்றாங்களா அப்படின்ட்டு பார்க்கலான்றது நமக்கு ஒரு இது இருக்கு.
ஸோ அப்போ ஸ்ட்ரெஸ் வந்து எவ்ரி இன்னைக்கு தான் நான் பேசுறேன், பட் முத்து ஐயா பேசும்போது இன்னும் சூப்பரா இருக்கும் இல்லைங்களா? அப்போ வேற இன்னும் வேற ஸ்பீக்கர்ஸ் இப்ப இவங்கெல்லாம் இவ்வளோ நல்ல நல்ல ஸ்பீக்கர்ஸ் ரெடி ஆயிருக்காங்க. ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்த்ததும் புரியாது. இந்த வேதாத்ரி மகர்ஷியோடைய வேதாத்ரியம் பிலாசபி வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி. எவ்ரி டைம் அந்த சாப்டர் படிக்க படிக்க நமக்கு நிறைய நாலேஜ் வந்துகிட்டே தான் இருக்கும். எவ்ரி டைம் சம்திங் நியூ வி வில் கெட் இட் இல்லைங்களா? எவ்ரி டைம் அந்த விஷயத்த யார் யாரு பேசுறத கேட்கும் போது நமக்கு படிச்சது தான், பட் இருந்தாலும் ஏதோ ஒரு 2 விஷயம். ஸோ இன்னைக்கு லாஸ்ட்ல நீங்களும் சொல்லுங்க, இன்னைக்கு ஒரு 3 விஷயம் என்ன உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்றது, நியூவா என்ன கத்துக்கிட்டீங்கன்றத வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். எவ்ரி டாக்ல வந்து ஒரு 3 விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சுனால இட்ஸ் ஒர்த் இட் இல்லைங்களா? தூக்கம் கண்டிப்பா தேவை. 6 to 8 hours. இன்னைக்கு காலையில நீங்க எல்லாம் 6 மணிக்கு எந்திரிச்சிருப்பீங்க, பட் அதுக்குன்ட்டு அது டிஸ்டர்பன்ஸே இல்ல. ஏன்னா காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறது பெட்டர் தானே. நைட்டு தான் நம்ம வந்து போய் சீக்கிரம் தூங்கணும். 9 o'clock இம்பாசிபிள். 11 o'clock தான் மேக்சிமம் இல்லைங்களா? அட்லீஸ்ட் 6 to 8 hours எல்லா சிஸ்டமும் அப்போதானே ரிலாக்ஸ் பண்ண முடியும். நம்ம எல்லா சிஸ்டத்துக்கும் ஹோல் டே வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அவங்களுக்கு எப்ப நம்ம ரெஸ்ட் கொடுக்கறது? தூக்கறதுக்கு நம்ம ஏதாவது காசு கொடுக்கறோமா? யாருக்கும் காசு கொடுக்க தேவையில்லை இல்லைங்களா? நம்ம தான் போய் நம்ம பெட்ல போய் ஒழுங்கா அந்த டைம்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டைம்ல போய் பெட்ல படுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தாட்ஸ் வந்தாலும் நோ ப்ராப்ளம். பட் தாட்ஸ் வருதுன்ட்டு எடுத்து மொபைல் எடுத்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா திரும்பி பார்த்தா 3 மணி நேரம் போயிடுச்சு. அதனால இன்னும் யூஸே இல்லை இல்லைங்களா? பட் எல்லாமே நான் வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு படுத்துட்டு நீங்க மெடிடேஷன் பண்ணலாம், கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம். இன்னைக்கு ஃபுல் டே உங்களுக்கு என்ன நல்லது நடந்துச்சுன்றது திங்க் பண்ணலாம். ஏன்னா ஸ்லீப் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். தூக்கம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய எல்லா சிஸ்டத்தையும் வந்து ஒரு ரீஆர்கனைஸ் பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய சைக்கிளே 24 ஹவர்ஸ் தான் இல்லைங்களா? நம்மளுடைய சைக்கிள் 24 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம அதுல 6 to 8 ஹவர்ஸ் நம்ம தூக்கத்துக்கு டெடிகேட் பண்ணணும். அப்பதானே நம்ம ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ண முடியும் இல்லைங்களா? அது இல்லாம ஹோல் டே எப்படி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ன்றதும் பாக்குறேன். பாருங்க, அவர் வந்து இப்ப எப்படி நான் வெயிட் குறைக்கணும் அப்படிங்கிறாரு. ஸோ இப்ப நான் லாஸ்ட் வீக் ஒன்று பார்த்தேன். சரி, நம்ம ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கூட காலையில எக்ஸசைஸ் பண்ணிட்டோன்ட்டு விட்டுறக்கூடாது. ஜஸ்ட் இப்படி உட்கார்ந்து எந்திரிக்கலாம். இப்ப உட்கார்ந்து எந்திரிக்க முடியுங்களா? எல்லாரும் எந்திரிங்களா? 5 டைம்ஸ். கரெக்ட் கரெக்ட், வசதியா இருக்கு. 5 டைம்ஸ் ஆனது உட்கார்ந்துருங்க. இவ்வளவுதான் சிம்பிள். நம்ம வீட்லயுமே கூட எவ்ரி அவர் டாக்டர் வசதியா நீங்களும் வீட்டுல இருக்கும்போது உட்காந்துருக்க பரவாயில்ல, இப்படியும் உட்காரலாம். ஒரு ஸ்மால் ஹைட், ஏன்னா கீழே உட்காந்து. ஆனா இப்படி உட்கார்றதுனால எவ்வளவு ஒரு அட்வான்டேஜ் பாருங்க. நிறைய பேர் இப்போ சிட்டில போய் பாருங்க, யாராலையும் உட்காரவே முடியும். இந்தியாலயே கூட அப்படிதான். நீங்க எல்லாம் எவ்வளவு சூப்பரா சப்பன்கால் போட்டு உட்காந்துருக்கீங்க. அது பெரிய எக்ஸசைஸ். அதுவும் கேர்ள்ஸுக்கு வந்து இப்படி குழந்தைங்களெல்லாம் இப்படி உட்கார வச்சு அப்புறம் ஃபிளாப் எக்ஸசைஸ் பண்றோம்ல, அந்த ஃபிளாப்பிங் பண்றது, பட்டர்ஃப்ளை ஃபிளாப்பிங், அதெல்லாம் எவ்வளவு சூப்பர். அவங்க சொல்றாங்க, நீங்க காலையில ஸ்கை யோகா பண்ணிட்டோன்ட்டு ஹாப்பியா நீங்க பாட்டுக்கு நீங்க விட்டுட்டீங்களாங்க சார்? நான் தான் ஸ்கை யோகா காலையிலேயே செய்யறேன்னு விட்டுட்டீங்களா? வேண்டாம். எவ்ரி அவர் இந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் உட்கார்ந்து எழுந்திரிங்க. எவ்ரி அவர் ஒரு கான்ஷியஸ். அப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 8 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ்னா 5 into 12 எவ்வளோ வாட்டி அதுவே எக்ஸசைஸ் இல்லைங்களா? நம்ம உடம்புக்கு வந்து காற்றோட்டம், ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம் மூணுமே தேவைப்படுது. இப்ப உட்காந்து எந்திரிச்சதுனால சர்க்குலேஷன் எல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு இல்லைங்களா? அப்புறம் நம்மளுடைய ஃபுட்டும் எங்கெங்கெல்லாம் மாட்டிருக்கோ எல்லாமே ஒரு இடத்துக்கு வந்து உட்காந்து செட்டில் ஆச்சு இல்லைங்களா?
அதுக்கப்புறம் நம்ம ஸ்கெலிட்டல் சிஸ்டம் இப்படியே வச்சிருந்தா அது அப்படியே ஸ்டிஃபா தானே ஆகும். அதையும் ஒரு பண்ண எல்லா சிஸ்டத்துக்கும் ஒரு ஆக்டிவேட் பண்ணும். இந்த ஒரு எக்ஸசைஸ போதுங்க சார். நம்ம காலையில ஸ்கை யோகா முடிச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ். அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க 1 லிட்டர் தண்ணி எடுத்து இப்படி செய்யுங்கன்றாங்க. அது ஆஃபீஸ்ல கஷ்டம்னு நினைக்கிறேன். பட் ஆனா அட்லீஸ்ட் நம்ம ஸ்கை யோகா காலையில செஞ்சு முடிச்சாலும் நடுவுல கை எக்ஸசைஸ், கால் எக்ஸசைஸ், கண் எக்ஸசைஸ் இதெல்லாம் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எவ்ரி ஹவர் நம்ம பாடிக்கு வந்து மூமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கண்டினியூஸா உட்கார்ந்து இருந்தோம்னா ப்ராப்ளம். ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த ஜாயிண்ட்ஸ் எல்லாமே வருது. இந்த ஃபுட்டுக்கு வந்து நம்ம எல்லாம் எவ்வளவு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டோம் இல்லைங்களா? இப்போ ஃபுட் ரீகரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம். பட் ஆனா டயட்டரி பெஸ்டிசைட் எக்ஸ்போஷர்ஸ் அண்ட் இட்ஸ் லிங்க் டு நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அண்ட் மார்டாலிட்டின்னு நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் வருது. அவங்கள யார் சரி பண்றது? ஃபார்மர்ஸ் கிட்ட கேட்டா பாவம் இன்னோசென்ட்டா எந்திரிச்சு சொல்றேன், டாக்டர் உங்களுக்கு தெரியாது, நாங்க மருந்து அடிக்கலைன்னா எங்க வருமானமே எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு இன்னோசென்ட்டா சொல்றேன். நம்ம அவங்க கிட்ட என்ன சொல்ல முடியும்? ப்ரொடக்ஷனே பண்ண முடியாது. பெஸ்டிசைடு இன்செக்டிசைடு அடிக்காம ப்ரொடக்ஷனே பண்ண முடியாதுங்கிறாங்க. அப்ப என்ன செய்ய முடியும் நம்ம? அதுலயே கேர்ஃபுல்லா நம்ம இருந்துக்கணும், அவ்வளவுதான். என்ன ஃப்ரெஷ்ஷா எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்குதோ ஃப்ரெஷ்ஷா வாங்குங்க. உங்க வீட்டுக்கிட்ட இப்ப இங்கன்னா நம்ம மார்க்கெட்ல இருந்து தான் போய் வாங்கணும். அதை எப்படி வாஷ் பண்ணணும் அதெல்லாம் நிறைய வந்துச்சு இல்லைங்களா? இருக்கிறதுலயே ஃப்ரெஷ்ஷா நம்ம பண்ணி சாப்பிட்டுக்கணும். ஏன்னா எல்லா தொழிலையும் இன்வெஷன் வந்து போச்சு. ஆனா டாக்டர்ஸை மட்டும்தான் குற்றம் கண்டுபிடிச்சி இந்த டாக்டர் தான் என்ன சாவடிச்சிட்டாரு, இந்த டாக்டரால தான் எனக்கு இந்த டிசீஸ் வந்து, இந்த டாக்டர் முதல்ல கண்டுபிடிச்சிருந்தா நான் கேன்சர் இன்னைக்கு வந்திருக்காது. அந்த மாதிரி எப்பவுமே டாக்டர் தான் குற்றம் சொல்றோமோ, சொசைட்டில எங்கெங்கெல்லாம் என்னென்ன நடக்குதோ அதை பத்தி நம்ம யாரும் ரொம்ப ஹைலைட்டும் பண்றது இல்ல. அவங்களுக்கு எல்லாம் வாழ்த்துறோம் இல்லைங்களா? அதே மாதிரி டாக்டர்ஸ்க்கும் வாழ்த்தி தான் ஆகணும். இல்லைன்னா டாக்டர்ஸ் ஆல்ரெடி எப்படியோ போயிட்டு இருக்காங்கன்னு விட்டுட்டீங்கன்னா அப்புறம் வேற விதத்துல போயிடும் இல்லைங்களா? ஸோ அப்ப எங்களை மாதிரி கொஞ்சம் டாக்டர்ஸ் இல்ல இல்ல அங்க வராதிங்க இங்க இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்ற டாக்டர்ஸ் கம்மி ஆயிடுவாங்க. மேபி நீங்க எல்லாம் வாழ்த்ததுனால தான் நிறைய டாக்டர்ஸ் இதுக்குள்ளேயும் வந்து அது இதையும் சேர்ந்து நம்ம எடுத்து சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அதனால டாக்டர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து வாழ்த்தியே ஆகணும். இப்போ வந்து அதுக்கு தான் நான் வந்து டாக்டர்ஸ் வாட் தே டோன்ட் டீச் யூ அட் மெடிக்கல் காலேஜ்ன்ற புக் எழுதினேன். ஏன்னா இப்போ டாக்டர்ஸை யார் காப்பாற்றணும் இல்லைங்களா? நம்ம யாரோ ஒருத்தர் எடுத்து தான் நம்ம சொல்லணும். ஸோ நம்ம வேதாத்திரியம் ஃபிலாசபிஸை டாக்டர்ஸ்க்கும் எடுத்துட்டு போறேன். இதை வந்து நீங்க உங்க டாக்டர்ஸ்க்கு யாருக்கா கிஃப்ட் கொடுக்குறாப்புலனாலும் அங்க இருக்காது, நீங்க வாங்கிக்கலாம். ஏன்னா டாக்டர்ஸ்க்கு நம்ம என்ன பெஸ்ட் கிஃப்ட் கொடுக்க முடியும் இல்லைங்களா? ஸோ கொஞ்சம் புக்ஸ் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்கலாம். நீங்களும் படிங்க. ஏன்னா இது வந்து எல்லா ப்ரொஃபஷன் பீப்புளுக்கும் ஹெல்ப்ஃபுல். டாக்டர்ஸ்ன்னு இல்லை, பட் அது டாக்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோஸ்கரம் நான் அது அந்த புக் போட்டது. ஸோ அது நிறைய பேத்துக்கு நம்ம புக்கு படிச்சா நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லைங்களா? அதே அவங்க படிக்கும் போது 2-3 வாட்டி படிக்கும் போது அவங்க மனசுக்குள்ள படும், ஓகே அவ இந்த செய்யலாம் அப்படின்றது அவங்க மனசுக்கு படுவாங்க. ஸோ அதனாலதான் நம்ம வந்து எல்லாத்துக்கும் வாழ்த்தணும். அடுத்தது வந்து எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், அந்த இன்டிகுமெண்ட்ரி சிஸ்டம், இது எல்லாமே கிளப் பண்ணது. இன்டிகுமெண்ட்ரினா ஸ்கின்னு, ஹேர், நெயில்ஸ். நம்ம ஸ்கின்னு தான் பிக்கெஸ்ட் ஆர்கன் இந்த பாடி. நம்ம ஸ்கின்னை பத்திரமா பார்த்துக்கிறோமா? ஒருத்தருடைய ஸ்கின்னு ஒரு டைப்பா இருக்கு இல்லைங்களா? அப்போ பார்த்தா நான் நல்ல வேலை எங்க ஹஸ்பண்ட் இன்னைக்கு வரல இல்லைங்க சார். அவங்க வந்து காஸ்மெட்டாலஜில இருக்காங்க. காஸ்மெட்டாலஜில தான் இப்போ ஹைல இருக்கு. ஸ்கின் பாதுகாத்துக்கிறதுக்கு எல்லாரும் காஸ்மெட்டாலஜிஸ்ட் கிட்ட தான் போறாங்க இப்ப. இந்தியாலேயே இப்ப அந்த அளவுக்கு என் டாக்டரும் காஸ்மெட்டாலஜிஸ்ட் தான். அங்கேயும் நிறைய பேஷண்ட்ஸ் ஸ்கின்னை பாதுகாத்துக்கு. ஏன்னா நான் கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்கேன் இல்லைங்களா? ஸ்கின்னை பாதுகாக்கணும்னா யோகா மெடிடேஷன் எல்லாம் செய்யுங்க போதுமா. அவங்க சொல்லுவாங்க இல்ல பொட்டாக்ஸ் ஃபில்லர்ஸ் த்ரெட்டிங் எல்லாம் செய்யுங்க பியூட்டிஃபுல்லா இருப்பீங்க. அது வந்து எவ்ரி 6 months நம்ம போய் அதை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். பட் காசு வச்சுட்டு என்ன பண்றது? சரி ஓகே போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஓகே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணலாம். ஓகே கல்யாணம் வருது இது வருது அந்த மாதிரிங்கும் போது பண்ணலாம். பட் அதுக்குன்ட்டு நம்ம ஸ்கின்னை பாதுகாத்துக்கிறதுக்கு எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? இப்போ பஞ்சேந்திரியா மெடிடேஷன் பண்ணணும். அதுல வந்து நம்ம ஸ்கின் மேல கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யறோம்.
மெடிடேஷன்ல வந்து அவ்வளோ பாசிட்டிவிட்டி இருக்கு. ஏன்னா வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு வந்து ஒரு குழந்தை அப்பதான் ஜஸ்ட் பிறந்திருக்கு. அதுக்கு வந்து இன்ஃபென்டல் எக்ஸிமா. எக்ஸிமா அந்த குழந்தை உடம்பு ஃபுல்லா வந்து எக்ஸிமா இருக்கு. ஸ்கின் டாக்டர் எவ்வளோ பேத்துக்கிட்ட காமிச்சிட்டாங்க. அது வந்து சரியே ஆக மாட்டேங்குது அந்த எக்ஸிமா. அதுக்கப்புறம் எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் பார்த்து ஒண்ணுமே செய்யல. அப்புறம் வந்து டெர்மட்டாலஜி கவுன்சிலர்ஸும் இருக்காங்க. அவங்க கிட்ட போகும்போது அவங்க கொஞ்சம் ஹிஸ்டரி எலாபரேட்டா சொல்லும்போது அந்த தாய்க்கு வந்து குழந்தைனால அலர்ஜியும், குழந்தைனாலே பிடிக்காதான். அந்த குழந்தை பிறந்ததும் அதுக்கப்புறம் அந்த குழந்தைய தொடக்கூட இல்லை, பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்கல, எதுவுமே அந்த குழந்தைய பக்கமே திரும்பி கூட பார்க்கல. அப்போ அந்த சைக்கியாட்ரிஸ்ட் வந்து அதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் பண்ணார். ஏன்னா நம்ம வந்து ஸ்கின் ப்ராப்ளம்க்கும் நம்ம மைண்டுக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்கு. நம்ம மைண்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஹெரிடிட்ரி, நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு. இப்போ நம்ம போயிட்டு நம்ம தாத்தா பாட்டி திட்டிட்டு இருக்க முடியுமா? நம்ம அப்பா அம்மாவை திட்டிட்டு இருக்க முடியுங்களா? ஒன்னாலதான் எனக்கு டிசீஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க முடியும். ஏன்னா நம்ம நம்மள கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்பா அம்மாவை திட்டுறது ரொம்ப காமன் தான் இல்லைங்களா? நமக்குள்ள ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நீ என்ன சரியா வளர்த்துல, அதனால தான் இப்படி. அன்னைக்கு கூட ஒரு எக்ஸாம்பிள் நான் பார்த்தேன். ஒரு அப்பா அம்மாக்கு வந்து 3 குழந்தைங்க, 3 பாய்ஸு. 2 பாய்ஸ் வந்து கூட இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்டோட பிரதருக்கு குழந்தைங்க இல்லைன்ட்டு அந்த ஃபர்ஸ்ட் பையனை அங்க தத்து கொடுத்துட்டாங்க. இந்த 2 குழந்தை இவங்க கூட வளர்ந்த குழந்தைய நல்லா வளர்த்தி படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு அவங்க நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. அந்த தத்து கொடுத்த பையன் அவங்க நல்லா தான் வளர்த்துனாங்க. நல்ல பணக்காரங்க தான். கொஞ்சம் பேம்பர் பண்ணிட்டாங்க. ஏன்னா குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்த குழந்தைய நல்ல பேம்பர் பண்ணாங்க. சரியா அவன் படிப்பும் சரியா படிக்கல. அதுக்கப்புறம் நிறைய சொத்து கொடுத்துட்டு அவங்க இறந்துட்டாங்க. நிறைய சொத்து இருக்கு அந்த பையனுக்கு. ஆனா இந்த பையன் வந்து இப்ப யாரும் இல்லைல்ல, இப்போ அப்பா அம்மா கிட்ட வரான். வந்துட்டு அப்பா அம்மா கிட்ட சொல்றான், உங்களால தான் நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன், நீங்க ஏன் அன்னைக்கு என்ன தத்து கொடுத்தீங்க? அப்படியே மென்டலி டிசார்டர் வந்து போச்சு. அவங்க அம்மா கூட போட்டு அடிக்கிறான். ஒன்னாலதான் நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அடிக்கிறான். பாவம் அவங்க ஒரு நல்ல இன்டென்ஷன்ல தான் செஞ்சாங்க. பாவம் அவங்களுக்கு குழந்தைங்க இல்லைன்னு சொந்த குழந்தைய எடுத்து கொடுக்கறது எவ்வளவு கஷ்டம் இல்லைங்களா? அப்போ எடுத்து கொடுத்தாங்க. பட் ஆனா இந்த மாதிரி உலகத்துல டிஃப்ரெண்ட் திங்ஸ் நடந்துட்டு இருக்கு. டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் நம்ம கேள்விப்படுறோம். பட் அந்த ஸ்டோரி, ஐயோ எனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துடுச்சு லைஃப்ல, எனக்கு இந்த ஸ்டோரியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உங்க ஸ்டோரிஸ் கொண்டு வந்து இங்க போட்டாக்கா, நீங்க வந்து அடுத்தவங்க ஸ்டோரி எடுத்துக்குவீங்களா? அப்பா என் ஸ்டோரியே போதும்ப்பா, என் ஸ்டோரியிலேயே நான் கஷ்டமோ நஷ்டமோ நல்லபடியா இருந்துக்குவேன்னு தானே தோணும் இல்லைங்களா? அடுத்தவங்க கஷ்டத்தை நம்ம கேட்டோம்னா நம்ம ஸ்டோரி எவ்வளவோ பெட்டரா தான் தோணும். ஸோ அதனாலதான் வந்து நம்ம ஸ்டோரிய நம்ம ஹெல்த்தியா ஹாப்பியா பீஸ்ஃபுல்லா செய்யணும்னா வேதாத்ரியம் பிலாசபிஸ் ஒவ்வொன்றிலையும் அவ்வளோ மீனிங்ஸ் இருக்கு. ஏன்னா ஈச் சிஸ்டத்துக்கும் வேதாத்ரியம் பிலாசபிக்கும் அவ்வளோ கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஸ்கின்க்கு வந்து நம்ம இது மெடிடேஷன் பண்றோம். அப்புறம் ஆஸ் யூஷுவல் இல்லைங்களா, நம்ம வந்து குளிக்கிறோம் 2 டைம்ஸ், ஃபேஸ் வாஷ் பண்றோம், அதுக்கப்புறம் சன்லைட் எக்ஸ்போஷர் பண்றோம், ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுறோம், நல்ல தண்ணி குடிக்கிறோம். அட்லீஸ்ட் 2 to 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் குடிக்க முடியுதுங்களா டெய்லி? 2 லிட்டர்ஸ், 4 to 8 glasses அட்லீஸ்ட். ஏன்னா எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம்க்கு மெயின் ப்ராப்ளமே அதுதான். சின்ன பசங்க வந்து காலையில யூரின் பாஸ் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போனாங்கன்னா ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வந்து தான் பண்றாங்க. ஏன்னு கேட்டா வந்து இட்ஸ் சோ டர்ட்டி, த டாய்லெட் இஸ் சோ டர்ட்டி அப்படின்றாங்க. அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 4 hours பிளாடர் எம்டி பண்ணணும், 2 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கணும். சிம்பிள் ப்ரொசீஜர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணாததுனால இன்னைக்கு எவ்வளோ பெரிய ரீனல் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. டாக்டர்ஸ்க்கு வந்து பெரிய சேலஞ்சஸாக இருக்கு. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஆகட்டும், கிட்னி ஸ்டோன்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. ஸோ அதனால தான் வந்து ஸ்கின்க்கு வந்து நம்ம வந்து ஹெல்த்தி ஃபுட் எல்லாம் பார்த்தாலே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எல்லா சிஸ்டத்துக்கும் சொல்றது அவ்வளோதான். ஹெல்த்தியாக ஃபுட் சாப்பிடுங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பேட் ஹேபிட்ஸ்ல எந்த பக்கமும் போகாதீங்கன்ட்டு. அடுத்தது ஹியூமன் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம்.
இப்ப நெறைய பிரச்சனையே இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல தான் வருது. ஏன்னா வந்து பிசிஓடி, இன்ஃபர்டிலிட்டி, மெனோரேஜியா இது எல்லாமே காமனா இருக்கு. முதல்ல கேர்ள்ஸ் தான் ப்ராப்ளம்னாங்க. இப்ப வந்து பாய்ஸ்க்கும் ஸ்பெர்ம் ஒரு எஜாக்குலேஷன்ல 250 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் வருது. அதுல ஒரு ஸ்பெர்ம் கூட ஹெல்த்தியான ஸ்பெர்ம் இல்லாம டாக்டர்ஸ் வந்து அத அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஒரு 10 இயர்ஸ் பேக்கு இன்ஃபர்டிலிட்டி ஐவிஎஃப்க்கெல்லாம் அனுப்பிச்சா 1.5 lakhs இருந்துச்சு. இப்போ அதே 10 lakhs ஆயிடுச்சு. அந்த ஒரு ஸ்பெர்ம் எடுத்து அவங்க ஃபர்டிலைஸ் பண்ணி அது போடுறதுக்கு 10 lakhs ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு காய்கல்ப எக்ஸசைசஸ் அதெல்லாம் எவ்வளோ நமக்கு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து ரெகுலராக அந்த எக்ஸசைசஸ் எல்லாம் செய்ய வேண்டியது வந்து நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ். அது அடுத்தது நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன் எல்லா சிஸ்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் தான் இல்லைங்களா? அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இம்யூனிட்டியும் இப்போ வந்து இம்யூனிட்டி டிசீசஸும் நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. யாருக்கு பார்த்தாலும் உங்கள் இம்யூனிட்டி லெவல் அவ்வளோ கம்மியாக இருக்கே அப்படின்ற அளவுக்கு இப்போ இம்யூன் டிசார்டர்ஸ் நிறைய வருது. நேச்சுரலாகவே நம்ம உடம்புல இம்யூனிட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸு அடாப்டிவ் இம்யூனிட்டி, ஸ்பெசிஃபிக் மெமரி. ஸ்பெசிஃபிக்னா வேக்சின்ஸ் போட்டுக்கிறோம். இப்போ பிசிஜி, சிக்கன் பாக்ஸ், ஹெப்படைட்டிஸ், இப்போ எம்எம்ஆர் அந்த மாதிரி வேக்சின்ஸ் போட்டுக்கிறோம். நேச்சுரலாகவும் நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. அதுக்கு ஃபுட்டு பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ ஸ்பிரிச்சுவலாக நம்ம பார்த்தோம்னா இப்போ இவ்வளோ 12 சிஸ்டம்ஸ் நம்ம உடம்புல பார்த்தோம். ஸ்பிரிச்சுவலாக நம்ம பார்த்தோம்னா நம்மள தாட் அண்ட் எமோஷன்ஸ் அஃபெக்ட்ஸ் இம்யூனிட்டி. தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் அதை பற்றி டீட்டெயில் கிளாஸஸ் எடுப்பாங்க. நம்ம ஸ்ட்ரெஸ் வீக்கன்ஸ் டிஃபென்சஸ், பாசிட்டிவ் மைண்ட் செட் சப்போர்ட்ஸ் ரிகவரி. அப்புறம் யோகா அண்ட் ப்ரீதிங் நம்ம பண்ணும்போது இட் ரெகுலேட்ஸ் த நர்வஸ் சிஸ்டம், இம்ப்ரூவ் சர்க்குலேஷன் அண்ட் ஆக்சிஜன். அதுக்கப்புறம் இட் என்ஹான்சஸ் த இம்யூன் ரெகுலேஷன்ஸ். ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டைல் ப்ராக்டிசஸில் வந்து நம்ம கிராட்டிடியூட் தெரப்பி, ஃபர்கிவ்னஸ் தெரப்பி, கம்பேஷன் இதெல்லாமே வந்து நம்ம இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுது. ரிசர்ச்லேயே இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் வந்து ஆல்வேஸ் ப்ரொமோட் ஹோலிஸ்டிக் ஹெல்த். ப்ரொமோட் ஏன்னா வந்து எபிஜெனட்டிக்ஸும் இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா? ஜெனட்டிக்ஸ், எபிஜெனட்டிக்ஸ். ஆனால் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ்லேயே நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் அண்ட் தாட் இட் இன்ஃப்ளூயன்சஸ் த ஜீன்ஸ். மெடிடேஷன், யோகா பாசிட்டிவ்லி ரெகுலேட் த ஜீன் எக்ஸ்பிரஷன். மைண்ட்ஃபுல் லிவிங் பூஸ்ட் த ரீசைலன்ஸ். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி லிவிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒண்டியா நான் எல்லாம் சாதிச்சுக்குவேன்றதோட இந்த மாதிரி ஒரு குரூப்பாக இருந்து நம்ம சாதிக்கும். ஏன்னா குரூப் மெடிடேஷன்ல வந்து பாருங்க, சோஷியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் குரூப்ஸ் இம்ப்ரூவ்ஸ் இம்யூனிட்டி, லோன்லினஸ் வீக்கன்ஸ் இம்யூனிட்டி, கலெக்டிவ் மெடிடேஷன் ப்ரேயர் ஷோஸ் மெஷரபிள் எஃபெக்ட்ஸ். ஸோ அதனால தான் நம்ம வந்து இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னா பேலன்ஸ் டயட், ரெகுலர் எக்ஸசைஸ் அண்ட் குட் ஸ்லீப், மெடிடேஷன், யோகா அண்ட் ப்ரேயர் அண்ட் பாசிட்டிவ் மைண்ட் செட் நமக்கு வந்து தேவைப்படுது. ஏன்னா ஹாப்பினஸ் வந்து ஐயோ எனக்கு வேணுமே அப்படின்னு நம்ம ஏங்கிக்கிட்டு இருக்கிற பதில் இருக்கிறத வச்சு நம்ம வந்து ஹாப்பியா இருக்கலாம். நம்ம எல்லாரும் இங்க வந்தது காரணமே காசு சம்பாதிக்கதான் இல்லைங்களா? காசு சம்பாரிச்சோமா ஹாப்பியா இருந்தோமா இல்லை, இன்னும் வேணும்னு தான் போயிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் பண்றது இம்பார்ட்டன்ட். பட் அதே டைம்ல ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிவிங்கையும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிடணும். கிராட்டிடியூட் இஸ் ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் பட் மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ் இன் லைஃப். இந்த டிசம்பர் ஆச்சு இல்லைங்களா? ஸோ அட்லீஸ்ட் ஒரு டைரி எடுத்து ஒரு 10 கிராட்டிடியூட்ஸ் எழுதுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு நல்லதா என்ன நடந்துச்சோ ஒரு 10 பாயிண்ட்ஸ் நீங்க எழுதுங்க. அதுவே ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட். அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். கிராட்டிடியூட் இஸ் ஒன் ஆஃப் த simplest but most powerful feelings in life. Thank you very much for the wonderful opportunity. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீ ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். தேங்க்யூ வெரி மச். இந்த இன்னொரு புக்கு இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்